ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு குடியை பற்றின விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குடிக்கிறதுனால எவ்வளோ பாதிப்பு வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும், அது குடிக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் தன்னை மாற்றிக்கவே மாட்டேன்றாங்க. குடியாக தான் இருக்குது. பெண்களோட கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா, எதுவுமே மாறலை. ஆனால் இனிமேல் மாறணுன்ற ஒரு வேண்டுதலோடு நான் இன்னைக்கு குடியை பற்றின ஒரு விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா என் கண்ணுக்கு முன்னாடி அது பாதிக்கப்பட்ட ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு அக்காவுக்கு 2 குழந்தை, 2 பெண் குழந்தை. 3வது ஆம்பளை பையனுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு மாசமாக இருந்தாங்க. அப்போது 7 மாதம் முடிய போகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அந்த டைமில் அவங்க கணவர் எந்த நேரம் பார்த்தாலும் குடிச்சிட்டு ரோட்டில் ஆட்டம் போட்டுகிட்டே இருப்பார். இவங்க போய் கூப்பிட செய்ய சண்டை வர ரோட்லேயே கட்டி உருண்டு பிறல்வாங்க. அதே மாதிரி அன்று ஒரு நாளும் அப்படித்தான் சண்டை நடந்துட்டுருச்சு. ரொம்ப கோவமாகி அந்த அக்கா விறுவிறுன்னு உள்ளே போய் பாட்டில் இந்த மண்ணை எடுத்து மேலே ஊற்றிட்டு கொளுத்திட்டு வந்துட்டாங்க. கொளுத்திட்டு வரவே எல்லாரும் துணியை போட்டு அமைக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்க. சேர்த்து கிட்டத்தட்ட அந்த அக்கா ஒரு 28 நாள் ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. அப்படியே முகங்களாம் வெந்து காது தனியாக ஒழுகும், மூக்கு தனியாக ஒழுகும், எல்லாம் தனித்தனியாக ஒழுகுனாலும் அவங்களுக்கு உயிர் போகலை. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையும் உயிரோடையே இருந்து போயிடுச்சு. 28 நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணி 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 கடைசியில் அவங்களுக்கு ஒரு டெலிவரி வழியும் போயிடுச்சு. குழந்தையும் பிறந்துருச்சு. ஆண் குழந்தை பிறந்த உடனே குழந்தை இறந்து போயிடுச்சு. அப்படியே அந்த அக்காவும் இறந்து போயிட்டாங்க. சரிங்களா, அப்போது இவ்வளோ அவலத்துக்குள்ள அந்த அக்கா உள்ளே இருக்கும்போது கூட அவன் வீட்டுக்கார செஞ்ச காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினமும் குடிக்க வேண்டியது, ஹாஸ்பிட்டல் முன்னாடி உட்காந்து அழுக வேண்டியது. இதே தான் நடந்துட்டுருச்சு ஒரு 28 நாளாக. மாறவே இல்லை. சரிங்களா, அவங்களே இறந்து போயிட்டாங்க. ஒரு குடியினால் கொடுமையான ஒரு சித்திரவாதிய பெண்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா, அதை ஒரு முடிஞ்ச அளவுக்கு இந்த குடிக்கிறவங்க தன்னைத்தானே மாற்றிக்கப்படங்க. உங்களை நம்பி வர்ற ஒரு பெண்ணுக்கு உங்களை நம்பி வர்ற குழந்தைகளுக்கு நினச்சி பாருங்கள். ஏன்னா உங்களோட சம்பாத்தியமெல்லாம் வீணாக போய் அந்த பெண்ணோட வாழ்க்கையும் வீணாக போய் எவ்வளோ ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் குடிக்கிறவங்க கொஞ்சம் யோசிங்க. மொத்தமாக இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நம்மளை நம்பி இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும். அவங்கள ஒரு பெரிய அவலத்துக்குள்ளே கொண்டு தள்ளி விட்டுறக்கூடாது அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சு குடிக்கிறவங்கள மாற்றப்படாங்க. எனக்கெல்லாம் இன்னும் அந்த அக்காவுடைய மரணம் மறக்கவே முடியல. அது இன்னும் நெஞ்சுக்குள்ளே ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு இருக்கிறது. தயவுசெய்து குடிக்கிறவங்க இதெல்லாம் உணர்ந்து கொஞ்சம் மாற தொடங்குங்க. ஓகேங்களா?